அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் டெல்லியில் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு கலவரம். நாமெல்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் மீடியாக்களில் பார்த்தோன்னா அது எதுவும் போலீஸ்காரங்கள்லாம் லட்டி சார்ஜ் அப்பாவி நபர்களை எல்லாம் லட்டி சார்ஜ் பண்ண மாதிரியும், அதில் கலந்து கொண்டு இருக்கிற லேடிஸ் எல்லாம் லட்டி சார்ஜ் பண்ண மாதிரியும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை பெரிய இதுவாக்குறாங்க இந்த சோஷியல் மீடியாவில். முக்கியமாக இந்த தீகாவை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். யார் அவங்க? அவங்க ஆரம்பிக்கிற போது ஒரு உண்ணாவிரதம் சோனம் மாசுல் சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர், நம்மளுடைய தேசத்திற்கு எதிராக செயல்பட்டவர், பாகிஸ்தான் குழுவினரோடு தொடர்புள்ளவர், சைனா குழுவினரோடு தொடர்புள்ளவர், காங்கிரஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. எதுக்கு? நீட்டு கேள்வித்தாள் கசிவை எதிர்த்து அதனுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும்னு ஆரம்பிச்சது இப்படிதான். அதன் பிறகு அபிஜித், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒருத்தன், அவன் அந்நிய கைக்கூலி, அமெரிக்கால இருந்து வேலை பார்த்தவன், இங்க இத மாதிரி ஒன்னா எல்லாரையுமே ஒன்று சேர்த்து ஒரு பிளான் பண்ணி, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி கம்யூனிஸ்டினுடைய எஸ்எஃப்ஐ, முக்கியமா மாணவர் இயக்கம், அதனுடைய எஸ்எஃப்ஐ அந்த குரூப்பு, தீகா குரூப்பு, நக்சலைட் குரூப்பு, இஸ்லாமிய தீவிரவாதிய குரூப்பு, எல்லாரும் எப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவாங்கன்னா, நம்ம நாட்டினுடைய சுதந்திர தினத்துக்கு முன்னாடி தான். வரக்கூடிய மாதம் ஆகஸ்ட் 15 நம்ம நாட்டினுடைய சுதந்திர தினம். அப்ப வெளிநாடுகள்ல இருந்து பல பேர் நம்முடைய சுதந்திர தினத்துக்கு அழைப்பாளர்களா வருவாங்க. அந்த நேரத்துல இந்த நாடு சரியான நாடு இல்ல, எப்போ பார்த்தாலும் கலவரமா இருக்கு, அவங்க இங்க இந்த நாட்டின் மீது வைத்திருக்கிற நல்ல மதிப்பை கெடுக்கணும். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சல். உலகம் முழுக்கவே நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நல்ல பேருன்னு இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட நல்லது செய்வதற்காக அவர் எல்லா நாட்டிலையுமே நல்ல பேர் எடுக்கிறாரு. இன்னைக்கு சமீபத்துல ஈரான் அமெரிக்கா போர்னால பல நாடுகள் பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சது. நம்ம நாட்டுல அந்த பெட்ரோல் டீசலுடைய விலை ஏறுற மாதிரி, கேஸ் ஏறுற மாதிரி இருந்து, ஆனா அப்படியே சமமா எப்படி கொண்டு போக முடியுமே, யாருக்கும் பெரிய அளவு பாதிப்பு இல்லாம கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது. போற்றுதலுக்காக இருக்கக்கூடிய நல்ல விஷயம். 28 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கக்கூடியவங்க, அவங்க நேற்றைய முன்தினம் விக்ரம் 1 ராக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. இதனால என்ன நன்மை? முதல் முறையாக இளம் தலைமுறை அவங்க சொந்தமாக தனியார் துறையில ஒரு செயற்கைக்கோளை ஏவி இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இதை இதன் மூலியமா அவங்களுக்கே கூட பல நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் இருக்கு, அவங்களுடைய செயற்கைக்கோளை நிறுவனம்னு சொன்னா இவங்க கிட்ட அந்த ராக்கெட்ல கொடுத்தாங்கன்னு சொன்னா பல கோடி ரூபாய் இவர்களுக்கு, நம்ம நாட்டுக்கு வருமானம், நம்முடைய இளைஞர்களுக்கு வருமானம். நம்ம நாட்டினுடைய சொந்த தயாரிப்புல 4 கப்பல் படைக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம நாட்டினுடைய சொந்த தயாரிப்புல ஏவுகணை தயாரிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாடு முழுக்க பல துறைகள் 2வது இடம், 3வது இடம், 1வது இடம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியில. தொலைபேசி, செல்போன்ல உற்பத்தியில நம்ம சைனாவை பீட் பண்ணி நம்ம வந்துட்டோம். இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல். கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற தேசத்திற்கு எதிரான சக்திகள், பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் ஆதரவா இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது இதனுடைய இந்த நீட்டு பேரை வச்சு, நீட்டுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீட் எக்ஸாம் முடிஞ்சு பல படிச்ச நல்ல குழந்தைங்கள்லாம் போய் மருத்துவக் கல்லூரியில சேர ஆரம்பிச்சுட்டாங்க. எழுதுற எல்லாருமே எப்பயுமே ஜெயிக்க முடியாது. 10ஆம் கிளாஸா இருக்கட்டும், +2வா இருக்கட்டும், எதுல என்னாலும் 100 பேர் எதுனா 90 பேர் பாஸ் பண்றாங்க, 10 பேர் ஃபெயில் தான் ஆகுறாங்க. அது யூபிஎஸ்சியா இருக்கட்டும், ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லாருக்கும் லட்சியம். ஆனா எல்லாரும் ஆக முடியுதா? முடியல. டாக்டருக்கு மட்டும் நீட் எக்ஸாம் பண்ணி இவங்களுக்கு அந்த நீட்டை ஒழிச்சிட்டா பணக்கார குடும்பம் சும்மாவே டாக்டர் ஆயிடலாம். அதை வச்சு டாக்டரை ஒரு பொழப்பா மக்களுடைய நோயை வச்சு கொள்ளடிக்கலாம் என்பதுதான் இவங்களுடைய லட்சியம். இப்ப இந்த நீட்டு பெயரை சொல்லி என்ன பண்றாங்க? நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத இயக்கத்தை கொண்டு வராங்க. உண்ணாவிரதம் என்ற பேர்ல பண்ணிட்டு இன்னைக்கு நீட்டுக்கு கோரிக்கை வைக்கணும்னு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, தப்பு இல்ல. எந்த கோரிக்கையா இருக்கட்டும், நம்ம நாடு ஜனநாயக நாடு, அதுக்கு இருக்கு. நாடாளுமன்றத்தை நோக்கி ஏன் போனோம்? அங்க போய் என்ன பண்ணணும்? உங்க காங்கிரஸ் கட்சி ஆதரவா கம்யூனிஸ்ட் எல்லாரையும் கூப்பிடுங்க, உங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்துல அவங்கள பேச வைங்க. அதே பெரிய விஷயம் தானே. நாடாளுமன்றத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு?
போற வழி எல்லாம் வண்டிகள் அடிச்சு ஒடுக்கப்பட்டிருக்கு. ஹைட்ரஜன் ரயிலுங்க, நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரெயின் எவ்வளவு பெரிய, ஜப்பானுக்கு அப்புறம் நாம தயாரிச்சிருக்கோம். இன்னும் 2 நாடுகள் கையில தான் இருக்குது. நாம எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அந்த ட்ரெயினை போட்டு அடிக்கிறாங்க, மெட்ரோ ரயில் நிலையத்தை தும்சம் படுத்துறாங்க. நான் எல்லா ரோட்ல இருக்கக்கூடிய அரசாங்கம், நம்முடைய வரி பணத்திலே இயங்கக்கூடிய அத்தனையும் இந்த போராட்டக்காரர்கள் அடிக்கிறாங்க. இவங்களுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதுல ஒரு பொண்ணு சொல்றாங்க, எல்லாம் அரைகுறை ஆடையில பொண்ணுங்க எல்லாம் ஆடுது, தண்ணி அடிச்சு போதையில எல்லாம் ஆடுதுங்க. இன்னொரு பொண்ணு கிட்ட போய் பேட்டி கேட்கறாங்க, இந்த நாட்டுல வந்து ஒரு முஸ்லீம் பிரதமரா இருக்கும்போது நாடு அற்புதமா இருந்தது. யாருமா அந்த முஸ்லீம் பிரதமர்னு சொன்னா அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்தாருன்னு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரியும். அப்ப இவங்க தான் படித்தவங்களா, நீட்டுக்கு ஆதரவா வரவங்களா? சிந்திச்சு பார்க்கணும். ஒருத்தன் சொல்றான் நேபாள் மாதிரி போராட்டம் இங்க கொண்டு வருவோம்னு சொல்றான், மோடியை நீக்கியே தீரணும்னு சொல்றான். இன்னொருத்தன் காஷ்மீருக்கு அங்க இருந்து நீக்கப்பட்ட 370 திரும்பி கொண்டு வரணும்ன்றான். என்னெல்லாம் நீட்டு எங்க இருக்கு? இந்த பேச்செல்லாம் எங்க இருக்கு? வெறித்தனமான இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் என்பதை இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீடியாக்கள் ஒருத்தர் கூட சொல்லல. பார்க்கக்கூடிய மக்களை என்ன காட்டுறாங்க? லட்டி சார்ஜ் பண்ற மாதிரி 123 போலீஸ்காரங்க தலையில அடிபட்டு காயத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு போலீஸ்காரனுடைய சட்டையை பிடிச்சி இழுக்குது. எங்க இருந்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு? கைகள் கட்டப்பட்டு இருக்குது. நம்முடைய அரசாங்கம் மாணவர்கள் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் அனுப்புறாங்க, லட்டி சார்ஜ் பண்ணி எல்லாரையும் அனுப்புறாங்க. இதை அவங்க பயன்படுத்திட்டு, அரசனுடைய பலவீனமாக அவங்க பயன்படுத்திட்டு இதை வீடியோக்களா எடுத்து என்ன எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து படித்த இளைஞர்கள், அவங்க 2 பேர் யாரு? அபிஜித் என்பவன் யார்? அவனுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் யாருடைய கைக்கூலி? சர்ச் பண்ணி பார்க்கணும். அந்த உண்ணாவிரதம் இருந்த அந்த சோனம், அவன் யாரு? அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரொம்ப கொடுமையா இருக்கு. மீடியாக்கள் இதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய மீடியாக்கள் ரீல்ஸ்ல போடுறா, அடிக்கிறத மட்டும்தான் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய தீகா மீடியாக்கள், கம்யூனிஸ்ட் மீடியாக்கள், எல்லா மீடியாக்களும் போலியான தகவல்களை தந்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களை கொஞ்சம் சிந்திங்க. எப்படிப்பட்ட ஒரு நாடு, எப்படிப்பட்ட இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரு பிரதமர் என்பதெல்லாம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய சுதந்திர தினத்தை சீர்குலைப்பதற்காக இந்த அந்நிய சக்திகள், தேச துரோகிகள்லாம் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம இந்த நேரத்துல நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.